கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம ஏசப்பாக்காக செய்ய ஆரம்பிச்சிருப்போம். அது ஒரு சின்ன சுவிசேஷம் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏசப்பாவோட பேரில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும். செஞ்ச உடனே நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம தான் இப்போ ஏசப்பாக்காக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நிலைமை மாறிடும், நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. அது உண்மை தான். கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்க நிலைமைகள் மாறதான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையாக காத்து கொண்டு இருக்கணும். என்னப்பா ஏசப்பாக்காக நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் கூட எனக்கு இந்த பிரச்சனை வருதே, இதுக்கு நான் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கலாமே, அப்பயே எனக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போய் திரும்பி நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம ஏசப்பாக்காக செய்கிறதையோ இல்லை ஏசப்பா கூட ஐக்கியமாக இருக்கிறதையோ விடாமல் பிடிச்சிட்ருக்கோமான்னு ஏசப்பா பார்ப்பாரு. கண்டிப்பாக பொறுமையோட என்னதான் பிரச்சனைகள் என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் ஏசப்பாக்காக விடாமல் இருந்தோன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த பாட்டை நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக சாட்சியாக பாடுவீங்க. நேர்வழியில் என்னை நடத்தினீ, நீதியின் பாதையில் நடத்தினீ, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீ, காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீ, பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லையே.